Hello everyone, welcome to Endless Knowledge. ஃப்ரீயா வாட்டர்மார்க் இல்லாமல் டைம் லிமிட் இல்லாமல் ஹை டெஃபினிஷனில் சிஸ்டமில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமலே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணணும்னா இந்த வீடியோவை தெளிவாக கவனிங்க. அண்ட் இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஸோ ப்ரீவியஸாகவே நான் மென்ஷன் பண்ண மாதிரி ஃப்ரீயாக டைம் லிமிட் இல்லாமல் வாட்டர்மார்க் இல்லாமல் ஹை டெஃபினிஷனில் ஹை குவாலிட்டியில் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண முடியும். சிஸ்டமில் எந்த விதமான அப்ளிகேஷனும் நாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆன்லைனில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணணும்னா லாகின் பண்ணணுமானா லாகின் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் சைட்டை விசிட் பண்ணி டைரெக்டாக நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண வேண்டியதான். நீங்கள் இந்த சர்ஃப்ளெக்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் ஸ்க்ரீன் ரெக்கார்டரை விசிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்லேயும் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அஃபிஷியல் சைட்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா 2 ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ரெக்கார்ட் ஸ்க்ரீன், இன்னொன்று ரெக்கார்ட் வெப்கேம். என்டையராக வெப்கேம் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வெப்கேம் மட்டும் ரெக்கார்ட் பண்ணலாம். அதுலேயும் வாட்டர்மார்க் வரப்போகிறதில்ல, வாட்டர்மார்க் ஃப்ரீ தான். ஸோ நமக்கு என்டையர் ஸ்க்ரீன் வெப்கேமோட மைக்ரோஃபோன் சிஸ்டம் சவுண்டோடு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்த உடனே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுக்குறீங்கன்னா வெப்கேமுக்கான மைக்ரோஃபோனுக்கான பெர்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்கும். அதை மட்டும் நீங்கள் டாப்பில் அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தோம்னா அடுத்த டயலாக் பாக்ஸ் நம்மளுடைய வெப்கேம் ப்ரிவியூவும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இது எங்கே வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா சூஸ் வாட் டு ஷேர். ஸோ க்ரோம் டேப் இருக்குது, விண்டோ இருக்குது, ஸ்பெசிஃபிக் விண்டோவா இல்லை என்டையர் ஸ்க்ரீனா இல்லை க்ரோம் டேப் மட்டுமா. ஸோ இப்படி நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு என்டையர் ஸ்க்ரீன் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். என்டையர் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்சோ ஷேர் சிஸ்டம் ஆடியோங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஷேர் கிளிக் பண்ணால் போதும், நமக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கீழே மென்ஷன் பண்ணிங்க, கீழே பார்த்தீங்கன்னா நாம் என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோங்கிறது தெளிவாக மென்ஷன் ஆகிருக்கும். ஓகே, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறோம், வெப்கேம், மைக்ரோஃபோன் அண்ட் சிஸ்டம் ஆடியோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறோம். நாம் எதை வேணுமோ என்ன பண்ணலாம், போயிட்டு ரெக்கார்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, அண்ட் நம்ம வாய்ஸ் எல்லாம் சிஸ்டம் ஆடியோ எல்லாமே சேர்ந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது வெப்கேம் ப்ரிவியூ மட்டும் உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் அண்ட் எந்த பொசிஷனில் வேணுங்கிறத இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, ஒன்ஸ் ரெக்கார்டிங்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஷேரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிடலாம். நமக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் சைட்டில் பார்த்தோம்னா கரண்ட் ரெக்கார்டிங்கோட ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ சைட்டில் பாருங்கள், நியூ ரெக்கார்டிங்கை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. எந்த லாகின் கிடையாது, எதுவுமே இல்லை. அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா டவுன்லோட். ஸோ ஒன்ஸ் நம்ம டவுன்லோட் கிளிக் பண்ணோம்னா டவுன்லோட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த ஃபைலை ப்ரிவியூ பண்ணி போதும், நமக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறோம். நாம எதை வேணுமோ என்ன பண்ணலாம், போயிட்டு ரெக்கார்ட் ஃபுல் ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம். ஸோ குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. குவாலிட்டியில் குறையவே பார்த்தீங்கன்னா இல்லை. எல்லாம் சிஸ்டம் ஆடியோ எல்லாமே சேர்ந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது ஸோ அப்போ டைமென்ஷன் ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸை போய் பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட ரெசல்யூஷன் என்னவோ அது அப்படியே தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஹை குவாலிட்டியில் ஹை டெஃபினேஷனில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்டிங் கிடைக்குது. ஃபர்தராக நம்மளுடைய வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷனில் நாம் இதை உள்ள ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நாம் எப்படி வேணுமோ இதை என்ன பண்ணலாம், பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் தெரியும். நாம் எப்படி வேணுமோ இதை நம்ம எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். சைஸில் வேணும் அண்ட் எந்த பொசிஷனில் வேணுங்கிறத இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் அடுத்தது நெக்ஸ்ட் ரெக்கார்டிங் பண்ணணும்னா நியூ ரெக்கார்டிங். நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி வெப்கேம் ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. மைக்ரோஃபோன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கனாலும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கும் வெப்கேம் மட்டும்தான் அண்ட் மைக்ரோஃபோன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுங்க. ஓகே, ஃபைன். ஸோ நமக்கு ஆஸ் யூஸ்வல் இதையும் நம்ம டவுன்லோட் பண்ணி ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த சைட்டை விசிட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க்கை இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம லாகின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, டைம் லிமிட்டும் இல்லை, வாட்டர்மார்க்கும் கிடையாது. ஹை டெஃபினேஷனில் டக்குன்னு ஒரே கிளிக்கில் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் கண்டிப்பாக நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.